வெல்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சாப்டர் 1 மேட்டர் இன் சரௌண்டிங். ஸோ இந்த சாப்டர் நம்ம 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து இன்ட்ரடக்ஷன் லைக் வாட் இஸ் மேட்டர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், அண்ட் செகண்ட் பார்ட்டில் வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், அண்ட் தேர்ட் பார்ட்டில் வந்து சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். ஸோ இது மூணுமே பார்க்க போகிறோம். ஸோ மூவிங் இன்டு த இன்ட்ரடக்ஷன். ஸோ நம்மளை சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸில் நம்ம பார்க்குற எல்லாமே லைக் டே டு டே திங்ஸ் நம்ம பார்க்குறோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ஸ், கிளவுட்ஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ், ட்ரீஸ், அண்ட் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, and also நம்ம breathe பண்ற air. So இது எல்லாமே it is made up of something இல்லையா. So what it is made up of அப்படின்னா all the things that we see around us in our surroundings is made up of matter. So in the tiny another matter, it is made up of very small tiny particles. So in the tiny particles put together they form a matter, and all of this matter put together they form atoms and molecules on a bigger level. So இதுதான் ஒரு basic line. And also matter அப்படிங்கிறது என்னன்னா, matter is defined as something which has mass and volume. So for example நம்ம ஒரு ஆப்பிள் ஒரு வாட்டர்மெலன் எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்துல எதுக்கு அதிக மாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வாட்டர்மெலன் நம்ம சொல்லலாம். பிகாஸ் மாஸ் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ வாட்டர்மெலன்லாம் அஃப்கோர்ஸ் அதுக்கு அதிகமான மேட்டர் இருக்குது இல்லையா when we compare with ஆப்பிள். ஸோ அதனால watermelon has a greater mass than that of apple. So அதே மாதிரி வால்யூம்ங்கிறது it is the amount of space something occupies. For example அது ரெண்டுத்தையும் டேபிளில் வைக்கிறோம் லைக் ஆப்பிள் அண்ட் வாட்டர்மெலன் அப்படிங்கும் போது கண்டிப்பாக வாட்டர்மெலன் ஆக்கிபை பண்ணுற ஸ்பேஸ் வந்து it will be greater than that of the space which is occupied by an apple. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மாஸ் அண்ட் வால்யூம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக மேட்டர் இஸ் சம்திங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் வால்யூம். ஸோ அப்படி பார்க்கும்போது anything which is around us will have a mass and value. For example நீங்கள் ஒரு பென் எடுக்கிறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் தட் பென் இஸ் கோயிங் டு ஹேவ் அ மாஸ், அண்ட் அது ஒரு இடத்துல வைக்கும் போது தட் வில் ஆக்கிபை சம் ஸ்பேஸ். அதனால அதுக்கு ஒரு மாஸ் அண்ட் வால்யூம் இருக்குது. ஒரு டிவி எடுக்கிறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது, அண்ட் தட் வில் ஆக்கிபை சம் ஸ்பேஸ் இன் அ ஹோம். ஸோ அதனால தட் வில் ஹேவ் அ வால்யூம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ மேட்டர். ஸோ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் அரவுண்ட் அஸ் இஸ் அ மேட்டர் அப்படிங்கிறது நம்ம இந்த இன்ட்ரடக்ஷனில் பார்க்கலாம். அண்ட் செகண்ட் ஒன் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்னு பார்க்கும்போது 4 ப்ராப்பர்ட்டிஸாக டிவைட் பண்ணுறாங்க. பட் இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிறத விட ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர். பிகாஸ் அந்த பார்ட்டிகல்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது, அந்த பார்ட்டிகல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஹோல் மேட்டர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸோட இருக்குது. ஸோ அதனால நம்ம இப்போ பார்க்க போகிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ அது வந்து 4ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க, லைக் 4ஆக பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து particles of matter are very small, and particles of matter have space between them, and particles of matter are constantly moving, and particles of matter attract each other. So இது ஒன்னொன்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் ஆர் வெரி ஸ்மால். ஸோ இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு மேட்டருங்கிறது நிறைய குட்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மேடாக இருக்கா. ஸோ இந்த பார்ட்டிகல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வில் அஃபெக்ட் த மேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இப்போ இந்த பார்ட்டிகல்ஸே இல்லை அப்படின்னா அஃப்கோர்ஸ் அந்த மேட்டருக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எடுக்கிற என்னோட ஒரு மேட்டர் வந்து அது வந்து பிங்க் கலரில் இருக்குது அப்படின்னா என்னோட பார்ட்டிகல்ஸும் அந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சிருக்கணும். அதாவது அந்த பார்ட்டிகல்ஸும் பிங்க் கலரில் இருக்கும். ஸோ எல்லா பிங்க் கலர் பார்ட்டிகல்ஸ் சேர்ந்து தான் என்னோட மேட்டரே ஒரு பிங்க் கலர் ஆப்ஜெக்டாக ஒன்று இருக்குது. ஸோ எப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து பிங்க் கலராக இல்லாமல் ஒரு கலர்லெஸ்ஸாக மாறும் அப்படின்னா என்னோட பார்ட்டிகல்ஸ்க்கு அந்த தன்மை போகணும். அந்த பிங்க் கலர் இல்லாமல் அது வந்து வேற ஒரு கலர்லெஸ் ஸ்டேட்டுக்கு போகும்போது தான் என்னோட மேட்டரோட கலர் வந்து இட் வில் பிகம் கலர்லெஸ். ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து இட் வில் ஹாவ் சம் ப்ராப்பர்ட்டிஸ் விச் வில் பி டிபெண்ட், ஆர் மேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் வில் பி டிபெண்ட் ஆன் த பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஒரு பீக்கர் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பீக்கரில் வந்து நான் 100 ml வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்சோ 2 crystals ஆஃப் பொட்டாசியம் பெர்மேங்கனேட் ஆட் பண்ணுறேன். இந்த பொட்டாசியம் பெர்மேங்கனேட் ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட், அண்ட் தட் வில் பி நைஸ் பிங்க் கலர். அதனால பர்பிளிஷ் பிங்க் கலர், சூப்பர் பிங்க் கலரில் இருக்கும். ஸோ இதை நான் போடும்போது ஃபுல் சொல்யூஷன் நல்லா அழகாக பிங்க் கலரில் மாறிடும். ஸோ இப்போ இந்த சொல்யூஷன்லேருந்து ஐ எம் கோயிங் டு டேக் 10 ml ஆஃப் திஸ் சொல்யூஷன் அண்ட் pour it into 90 ml ஆஃப் வாட்டர், பியோர் வாட்டர் லைக் க்ளீன் வாட்டரில் நான் போட போகிறேன். திருப்பி அதுலேருந்து ஒரு 10 ml எடுத்து ஒரு 90 ml ஆஃப் க்ளீன் வாட்டரில் போட போகிறேன். ஸோ இப்படி போடும்போது எனக்கு நான் என்ன அப்சர்வ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட பிங்க் கலரோட இன்டென்சிட்டி தான் கம்மியாக இருக்கே தவிர பிங்க் கலரே காணாமல் போகலை. லைக் இப்போ டார்க் பிங்க்ல இருக்குன்னா ஓரளவுக்கு லைட் பிங்க், அதுக்கப்புறம் ஒரு பிங்க், அதுக்கப்புறம் ஒரு பேல் பிங்க், அதுக்கப்புறம் ஒரு ஸ்லைட்டஸ்ட் பேல் பிங்க். அப்படி தான் எனக்கு வந்து என்னோட பீக்கர்ஸ் சொல்யூஷன்ஸ் இருக்கே தவிர என்ன ஸ்டார்டிங் எடுத்த வெறும் கலர்லெஸ் வாட்டரோட சொல்யூஷன் எனக்கு கடைசியில் வர சொல்யூஷனோட இல்லை, எனக்கு பிங்க் கலரில் ரீட்டைன் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ்? ஏன் அப்படின்னா இந்த பார்ட்டிகல்ஸ் லைக் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், பார்ட்டிகல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் matter is made up of particles. So in the particles எல்லாமே it is dividing.
it is dividing. So ஒரு particle is divided into millions of particle and அந்த ஒரு millions of particle is divided into millions of particle. அதனால தான் we are not, எவ்வளோதான் நம்ம டைல்யூட் பண்ணாலும் we are not able to get that perfect clean colorless solution நம்மளால எடுத்துகிட்டு வர முடியல. பிகாஸ் அந்த பார்ட்டிகல்ஸ் ஒவ்வொன்றுத்துலேயுமே அந்த பிங்க் கலர் இம்பாக்ட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் which is giving the matter a whole of பிங்க் கலர். பட் அஃப்கோர்ஸ் இன்டென்சிட்டி ரெடியூஸ் ஆகும். ஏன்னா நம்ம அதை வந்து டைல்யூட் பண்ணுறதுனால அதோட இன்டென்சிட்டிஸ் கம்மியாகுமே தவிர ஆனால் அந்த கலர்லெஸ் சொல்யூஷன் நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் வெரி வெரி ஸ்மால், லைக் தே வில் பி டிவைடட் இன்டூ மில்லியன்ஸ் ஆஃப் பார்ட்டிகல். அ சிங்கிள் பார்ட்டிகல் கேன் பி டிவைடட் இன்டூ மில்லியன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் ஹேவ் ஸ்பேஸ் பிட்வீன் தெம். ஸோ இது எப்படின்னா, நம்ம ஒரு பீக்கரோ ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோம், ஸோ அதில் வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஸோ அதோட இனிஷியல் லெவல் நம்ம பார்த்துக்கிறோம். அண்ட் அதே மாதிரி அந்த ஒரு கிளாஸில் வந்து we are going to add sugar. ஸோ இப்போ சுகர் ஆட் பண்ணும்போது என்னோட லெவல் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலை. லைக் இனிஷியல் லெவல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 ml இருக்குது அப்படின்னா நான் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது 20 ml போகவே இல்லை. தட் வாஸ் ஈக்குவல் டு 15 ml. லைக் அது இனிஷியலாக எப்படி இருந்துச்சோ அதே லெவலில் தான் இருக்குது. அது ஏன், அது எப்படி அப்படின்னா, இந்த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் வாட்டர் வில் ஹேவ் ஸ்பேஸ் பிட்வீன் தெம். ஜென்ரலி நாட் ஜஸ்ட் வாட்டர், the particles will have space between them. So என்ன ஆகுது, இந்த sugar particles வந்து அந்த space which is created by the water molecules, so இது போய் அதில் போய் அழகாக பிளேஸ் ஆகுறதுனால தான் நமக்கு வந்து there is no increase in the water level, but therefore the initial level is maintained. So அது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக we can say that particles of matter have space between them. Next, particles of matter are constantly moving. Like for example நம்ம வந்து ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம் பீக்கரில், அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு ஆட் பொட்டாசியம் பர்மேங்கனேட், ரைட், கிறிஸ்டல்ஸ். ஸோ நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டிரே பண்ணக்கூடாது. லைக் வி ஷுட் லெட் இட் செப்பரேட்லி, லைக் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வி ஷுட் கீப் இட். ஸோ வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். பிகாஸ் தட் இஸ் அ நைஸ் பிங்க் கலர் இல்லையா. ஸோ அந்த பிங்க் கலர் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இது ஏன் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா, த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் are constantly moving. ஸோ அது கன்ஸ்டண்ட்டாக நம்ம மூவ் ஆகுறதுனால தான் நமக்கு அந்த ஹோல் பீக்கர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. எல்லாம் அது மூவே ஆகலைன்னா, இப்போ நம்ம எந்த இடத்துல நம்ம அதை ட்ராப் பண்ணுறோமோ அந்த ட்ராப் மட்டும் தானே பிங்க் கலரில் ஆகணும். ஆனால் பீக்கரே பிங்க் கலரில் ஆகுது. ஏன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கன்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகுது. ஆல்சோ அது நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணோம்னா, அதை ஹாட் வாட்டரில் வைக்கிறோம். ஹாட் வாட்டரில் என்ன பண்ணணும்னா, இட் ஹஸ் டெம்பரேச்சர், பிகாஸ் இட் இஸ் ஹீட் எனர்ஜி, இட் ஹஸ் டெம்பரேச்சர். ஸோ இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால பார்ட்டிகல்ஸ் வில் மூவ் ஃபாஸ்டர். ஜென்ரலாகவே பார்ட்டிகல்ஸ் வில் மூவ், ஆனால் இந்த இடத்துல ஒரு டெம்பரேச்சர் கொடுக்கும்போது அந்த பார்ட்டிகல்ஸ் வில் மூவ் ஃபாஸ்டர். ஸோ அதனால த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ அதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா we can understand these particles are constantly moving, and especially at hot temperatures or especially at higher temperatures they move even more faster. நெக்ஸ்ட், பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ இப்போ இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சாக் இருக்குது, ஐஸ் இருக்குது, அண்ட் அயன் நெயில் இருக்குது. ஸோ விச் இஸ் ஈஸிலி பிரேக்கபிள் அப்படின்னா சாக் தான். அண்ட் செகண்டாக ஈஸியாக பிரேக் பண்ண முடியாது அஃப்கோர்ஸ் ஐஸ். அண்ட் ரொம்ப கஷ்டம், இட் இஸ் நாட் ஈஸி டு மேக் அ பிரேக் அப்படின்னா கண்டிப்பாக நெயில். இது ஏன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே தே ஆர் பவுண்ட் டு ஈச் அதர், ரைட். இந்த 3 சப்ஸ்டன்சஸ், இந்த 3 மேட்டர்லையுமே பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பைண்ட் ஆகி அட்ராக்ட் ஆகி தான் இருக்கும். ஆனால் இந்த லெவல் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து சாக்கில் வந்து கம்மியாக இருக்குது, நெயிலில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இன்டர்மீடியட்டாக இருக்கிறது வந்து ஐஸில். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தானே தவிர எல்லா பார்ட்டிகல்ஸுமே ஒரு மேட்டரில் பைண்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ அது பைண்ட் ஆகி இருக்கிறதுனால தான் we are able to get some shape for the மேட்டர், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பென் அப்படின்னு நான் எடுத்தேன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு ஷேப் இருக்குது அப்படின்னா பிகாஸ் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த particular matter are binded to each other, are attracted to each other. But அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் ஆயிருக்கு, எவ்வளோ வீக்காக அட்ராக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது that is a different concept. But still it is attracted to each other. ஸோ அது வீக்காக அட்ராக்ட் ஆயிருந்துச்சுன்னா we can be able to break it. அது ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் ஆயிருந்துச்சுன்னா we will not be able to break it. So this is also one of the characteristics of the particles of matter, that is they attract each other. ஸோ இதுதான் வந்து இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1ல நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்னா, வாட் ஆர் த டெஃபினிஷன் மாதிரி பார்த்தோம். ஸோ லைக் மேட்டருங்கிறது வந்து இட் ஹஸ் சம் மாஸ் அண்ட் வால்யூம் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் 4 ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் பார்த்தோம். அண்ட் ஃபார் தட் ஆல் ஆஃப் தட் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோட
we understood what அந்த பார்ட்டிகளோட ப்ராப்பர்ட்டி எப்படி அந்த மேட்டரோட ஹோல் ப்ராப்பர்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வில் பி சீயிங் அபவுட் த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். லைக் வி ஹவ் 3 states ஆஃப் மேட்டர், லைக் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். ஸோ அதை பற்றி பார்ப்போம். அண்ட் பார்ட் 3ல வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். லைக் ஒரு ஸ்டேட், ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட்லேருந்து சாலிட் எப்படி போகுது, இல்லை சாலிட்லேருந்து கேஸ் எப்படி போகுது, கேஸ்லேருந்து திருப்பி லிக்விடுக்கு எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் இன் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.